So last class we discussed about the supporting papers behind computer networks, and we said about that we are going to learn papers that is relevant to the application from the previous semester. So அப்போ நம்ம என்னென்ன papers வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோமோ we are going to have the same paper in a different perspective, and that we are in application whatever the component that you have been using day to day அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் இப்போ அதனோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ நார்மலாக we can call it as the 6th and 7th semester is ரிவர்ஸ் இன்ஜினியரிங். காம்பனண்ட் ஏற்கனவே உனக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீ வந்து படிக்க தான் போகிற, சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் the same information on behind that மியூபி கிட்லேருந்து ஆரம்பித்து we have said about what is meant by an operating system, how we join மியூபி kit with respect to the operating system. அதுக்கப்புறம் வந்து we said about what is meant by networking. Once again I start with the same process. அதிலேருந்து உனக்கு வந்து திருப்பி வந்து நம்ம வந்து பேசுவோம், சரியா? ஸோ remember that when we learned your microprocessor, we said about two different systems there. One is 8085 microprocessor, another is 8051 microcontroller, where it uses you remember where we use as a serial port நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்த காம்பனண்ட் என்னென்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். you will be using the TMOD and SMOD, SCON and TCON, சரியா? டைமர் மோட் செட் பண்ணுறது, டைமரோட கண்ட்ரோலர் TCON, சீரியல் மோடுக்குன்னு சொல்லி வந்து SMOD, அதுக்கப்புறம் வந்து சீரியல் கண்ட்ரோலர். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we will set what is the baud rate that need to be transmitted from the processor to the other component that has been attached with. ஸோ அப்போ வந்து அங்கே ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கும், ஒரு ப்ராசஸர் இன்னொரு ப்ராசஸரோட ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கும், வேர் வி யூஸ் RS-232 கேபிள் ஃபார் கம்யூனிகேஷன். யூ ரிமெம்பர் 8255 அப்படிங்கிற பெரிஃபரல் போர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். பெரிஃபரல் போர்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் தேர் ஆர் மல்டிபிள் மோட்ஸ் ஆர் தேர். ஒவ்வொரு மோடுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் தேர் வி கேன் ஏபிள் டு லேர்ன் வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரோப்ட் இன்புட், ஸ்ட்ரோப்ட் அவுட்புட். இது எல்லாமே நீ வந்து பார்த்துருக்கலாம். ஸோ there is some handshaking mechanism between system that is willing to communicate and a system that is willing to receive. இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு predefined control signal transition இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ this is the ultimate process that we have been using for networking process. இப்போ ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராசஸ் நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னால் source should originate some control signal and a destination should respond to some control signal. On the basis of that has been monitored at the back end, and through that the front endல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் the necessary data can be transmitted or can be received, சரியா? சோர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போது ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுது. அப்போ பேக் எண்டில் ஒரு சர்டன் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல் சிக்னலோடைய ஐடியாலஜியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன், சரியா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இஃப் நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்குறேன், அட் த சேம் டைம் வந்து இஃப் ஐ ஆம் ஹேவிங் அனதர் டியூயல் ரோல், யாரோ ஒருத்தர் வந்து என்னோடய ரூமில் வந்து ஒரு கொரி கேட்குறாங்க. ஸோ ஐ எம் அட்ரஸிங் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அட் த சேம் டைம் ஐ எம் பீன் ஆன்சரிங் டு தெம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. அந்த பையனை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற ஒர்க் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஏற்கனவே அந்த கான்ஃபரன்சிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை இங்கே ஃப்ரண்ட் எண்டில் வந்து நிற்கிறவனை பொறுத்தவரை அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக the signal that has been transmitting at background or at foreground need to be ensured that it has been getting synchronized with the source with respect to destination. இது எல்லாமே வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்லேருந்து வருது, சரியா? ஸோ அப்போ சீரியல் போர்ட், சீரியல் மாடு அப்படிங்கிறதுல உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவு. சரி, ஸோ அப்போ வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் யூ ரிமெம்பர் தட் ஹவ் அ மைக்ரோ ப்ராசஸர் இஸ் பீன் இன்ஸ்டால்ட் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு நீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஏபிள் டு லேர்ன் சம்திங், அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ட்ரை டு புட் அ ஒயிட் போர்ட்.
குட் நல்லது. ஸோ இப்போ நம்மளுடைய ரிமெம்பரன்ஸ் ஞாபகம் இருக்கும் வந்து சப்போஸ் வந்து என்னுடைய மைக்ரோ ப்ராசஸர் ப்ளஸ் அது வந்து யூஸ் பண்ணக்கூடிய சீரியல் போர்ட். சரியா? ஸோ திஸ் ஹேவிங் தி கனெக்டிவிட்டி வித் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. சரியா? த்ரூ தி சீரியல் போர்ட் alone the microprocessor is getting connected with the outer port. So there is some interfaces that has been responsible here to interconnect the microprocessor with respect to the operating system that is lying ahead. சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வழக்கமாக when a system has been purchased and it ready for configuration, they will install first microprocessor plus a disk operating system. DOS அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து they will install over that, and this DOS will be find available over the serial port. The meaning என்ன, the disk operating system whatever we have been installing over the microprocessor and on our system can capable of generating serial datas, can be capable of generating serial datas, and that can be interfaced with your microprocessor. சரியா? ஸோ இப்போ அந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் முன்னாடி வந்து பண்ணுவாங்க. வி ரிமெம்பர் தட் வென் ஐ பீன் லேர்னிங் மை ஸ்கூல்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து 9th standard படிக்கும்போது வி ஹாவ் அ சிஸ்டம் இன் அவர் ஓன் ஸ்கூல் அண்ட் தே சே தட் தே ஷுட் நாட் பி டச்ட். அதை வந்து அப்படி பூட்டி வச்சுருப்பாங்க, தொடச்சி வைப்பாங்க. And they will have a large floppy drive, and through the floppy drive alone they will go for booting the Windows. அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், they use the command C drive யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா win அப்படிங்கிற ஒரு கமாண்டு வந்து ஃப்ளாப்பி போட்டு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக this will call the Windows boot loader to load over the system. அது எங்கே லோட் ஆகும் அப்படின்னா DOS ப்ராம்ப்டில் ஒரு லோட் ஆகும். இது ஏற்கனவே உனக்கு தெரியும் நினைக்க, இது DOS ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம், command prompt, DOS prompt. So over that alone the operating system loads. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும்போது நீ நார்மலாக வந்து உன் சிஸ்டம் பூட் பண்ணி பார்க்கும்போது இஃப் யூ ப்ரெஸ் த பேக் எஸ்கேப் கீ, இப்போ விண்டோஸ் 10 வந்து எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணாலும் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது காமிக்காது. பட் இந்த ஏர்லியர் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் இஃப் யூ ப்ரெஸ் எஸ்கேப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், இட் வில் கிவ் தி பேக் அண்ட் சினாரியோ வாட் த ஃபைல்ஸ் ஆர் பீன் லோடட். ஒவ்வொரு ஃபைலுக்கு அப்புறம் இன்னொரு ஃபைல் லோட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஃபைல் இஸ் பீன் லோடட். ஆஃப்டர் தட் ஓவர் த ஃபஸ்ட் ஃபைல் த செகண்ட் ஃபைல் இஸ் லோடட், and over the second file the third file is loaded, and over the third file fourth file is loaded. கரெக்டாக டேரெக்டாக வந்து 10th ஃபைல் லோட் ஆகாது. ஒரு ஃபைல் லோட் ஆனதுக்கப்புறம் இட் கால்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் இட் கால்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைல் இன் கால் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், the formation is by as equal to the patches. இந்த மாதிரி பேச்சஸாக ஃபார்ம் ஆகும். சரி, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நெட்ஒர்க்ஸில் சொல்லும் போது நம்ம லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, லேயரிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நார்மலாக வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும்போது நான் லாஸ்ட் கிளாஸில் ஞாபகம் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இனிஷியலி இட் ஹஸ் பீன் டன் வித் DOS prompt அப்படிங்கிறதுனால தி ஃபைல் தட் ஹஸ் பீன் யூஸ்டு வித் DOS prompt இஸ் C language. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து அப்பர் வெர்ஷன் போகும்போது, அதாவது அடுத்தடுத்த ஸ்க்ராச்சஸ் போகும்போது இட் யூசஸ் C++. சரியா? அதுக்கப்புறம் போகும்போது வந்து C++ வச்சுக்கோ, 2 காம்பினேஷன் இருக்கும். அடுத்த C++, அதுக்கப்புறம் அப்பர் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் வந்து நீ லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், என்னோடய சிஸ்டத்தை பொறுத்தவரை அசம்பிளர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ என்னோடய மைக்ரோ ப்ராசஸர், அடுத்த அசம்பிளர். இதுக்கு அங்கிட்டு போகும்போது எல்லாமே வந்து என்ன ஆகுனா, கம்பைலர் வில் கம்ஸ் இன் பிக்சர். சரி, இந்த கம்பைலர் வில் கம்ஸ் இன் பிக்சர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், it is a combination of assembler and a compiler. இது ஏற்கனவே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆரம்பிக்கும் போது இதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அன் அசம்பிளர் அண்ட் அ கம்பைலர். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்படி போட்டிருப்பாங்க, ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது காமிச்சிருப்பாங்க. வி ரிமெம்பர் தட் இட் இஸ் அன் கர்னல், இது இன்னர் ஷெல், இது அவுட்டர் ஷெல். சரி, இன்னர் ஷெல் அப்படிங்கிறது அசம்பிளர். அப்படி இல்லைன்னா இட் ஒர்க்ஸ் வித் மெஷின் லெவல் லாங்குவேஜ். கர்னல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ மைக்ரோ ப்ராசஸர். அண்ட் அவுட்டர் ஷெல் அப்படிங்கிறது இட் இஸ் எய்தர் அன் கம்பைலர் ஆர் எனி அப்ளிகேஷன் தட் இஸ் ஹேவிங்.
சரியா? இப்படி தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய டிஃபால்ட்டு செட்டப் இருக்கும். சரி, நல்லா கவனித்து பார்த்து அப்படின்னு சொன்னால் the outer shell will communicate with the inner shell and through the inner shell only it will communicate with the microprocessor. The microprocessor will communicate with the inner shell and through the inner shell alone it will communicate with the outer shell. The outer shell can't able to communicate with the microprocessor directly or the microprocessor can't able to communicate with the outer shell directly. டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து உனக்கு வந்து பார்க்கலாம், we establish some procedures. சர்டன் ப்ரொசீஜர்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு லேயரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹையரார்க்கிலே அப்பர் லேயர்னு சொல்கிறோம். அப்படி தானே அவுட்டர் ஷெல்லு தான் வந்து இங்கே பார்க்கும்போது வந்து அவுட்டர் ஷெல்லுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் ரெக்வஸ்ட் த மைக்ரோ ப்ராசஸர் கிவ்ஸ் சம் சர்வீஸ். அதுவும் எது மூலமாக தான் கொடுக்குது அப்படின்னா த்ரூ த இன்னர் ஷெல் அலோன் இட் கான்ட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தி அவுட்டர் ஷெல். ஸோ தெர் இஸ் சம் ப்ரொசீஜரல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எவ்ரி லேயர் டு கம்யூனிகேட் வித் அதர் லேயர்ஸ். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டெவலப்பிங் ப்ரோட்டோகால்ஸ் இன் நெட்வொர்க்கிங். சரியா? நெட்வொர்க்கிங்கோட ப்ரோட்டோகால்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறது இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பெர்ஸ்பெக்ஷனை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி டெவலப் சம் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ். இப்படி இருந்தால் தான் நம்ம நெட்வொர்க்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனுக்கு போகிறோம். சரியா? இஸ் தேர் எனி டவுட் அண்டில் நவ்? எனி டவுட் அண்டில் நவ்? நம்ம 5th hour உட்காந்துருக்கோம். 5th hour வந்து CCN பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு கதை சப்ஜெக்ட் பார்த்துக்கோ. நல்லா கதை கேட்கலாம். அதனால் நல்லா தூக்கம் வரும். தூங்கிறாத. இருந்தாலும் வந்து ஏதாவது புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து அப்பப்போ சொன்னேன்னா நானும் தூங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து நினச்சிக்கலாம். சரி, ஒரு கேள்வி கேட்டோன்னே காணாமல் போகிறது. இஸ் தேர் எனி டவுட்? இது எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? குட்பா, குட். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ அப்போ என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோ ப்ராசஸர் வச்சு நான் ரிலேட் பண்ணும்போது மைக்ரோ ப்ராசஸர் கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் பை யூஸிங் பஸ்ஸஸ், அட்ரஸ் பஸ்ஸஸ், டேட்டா பஸ்ஸஸ். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போது இட் கேன் ஏபிள் டு கம்யூனிகேட். உள்ளே இருக்கும்போது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது இட் இஸ் அசம்பிளர் அண்ட் கம்பைலர். சரியா? அடுத்தது வந்து உன்னோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உனக்கு தெரிஞ்ச கன்சிஸ்டன்ட்லேருந்து போயிட்டு திருப்பி அப்படியே உள்ளே போயிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஒரு 9 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஆப்வியஸாக இப்போ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் 3 க்ரோம் உட்காந்துருக்கு. 3 க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஆக்டிவேட் ஆகுது. இது எல்லாமே சேர்த்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஒரே கம்பைலர் கீழே நிற்கும். இதுக்கு மேலே நீ எத்தனை டாக்குமெண்ட் வேணால் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 9 வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் when you use the task manager and control alt del நீ உன்னோட விண்டோஸில் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் it will leads to task manager. இந்த டாஸ்க் மேனேஜருக்குள்ளே நீ போன அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி 9 டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அங்கே வந்து நீ வந்து இப்படி பார்க்கலாம், MS Word .exe அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபைலை பார்க்கலாம், டாஸ்க் மேனேஜரில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதை போய் வந்து நீ க்ளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த 9 டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் க்ளோஸ். மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் அ பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கிறேன், அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறேன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறேன்னு வச்சுக்கோ. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நான் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தெர் இஸ் நோ மீனிங் ஆஃப் ஹேவிங் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே விழுந்துடும். ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இஃப் ஐ க்ளோஸ் திஸ் ஃபைல் தட் இஸ் msword.exe ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் ஓவர் தட் msword.exe வில் க்ளோசஸ். சரி, நார்மலாக இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் இதுக்கு கீழே நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸர் ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் தி கம்பைலர். சரி, இந்த கம்பைலருக்கு மேலே நீ எத்தனை வேர்டு வேணால் நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். நீ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியோ அந்த கம்பைலர் வில் டிரான்ஸ்போர்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ஹையர் லெவல் டு தி மெஷின் அக்செப்டட் 1 and 0s கொடுத்து வந்து இன்னர் ஷெல்லோட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இது கம்பைலர் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் அந்த பொன்னல் ஷேப் வந்து மேலே வந்து அவுட்டர் ஷெல்லிருந்து ஆரம்பித்து இன்னர் ஷெல்லை கிராஸ் பண்ணி கர்னல் வரைக்கும் உள்ளே போயிருக்கும். ஒரு பொன்னல் ஷேப்பில் இருக்கும்.
சரியா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கம்பைலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக இந்த கம்பைலர் அப்படிங்கிற ஒரு இந்த பேப்பரை வந்து நார்மலாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பான், கம்பைலர் டிசைன் ஒன்று படிப்பான். சரியா? பிகாஸ் ஹீ இஸ் ஒன்லி த பர்சன் ஹூ டு டெவலப் சம் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறதுனால கம்பைலர் டிசைன் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு தனி அரினா. 2 செமஸ்டர் படிப்பான் நம்புகிறேன். நம்மளுக்கு வந்து அசம்பிளர் அப்படிங்கிறது நம்ம கஸ்டடியில் இருக்குது. பார்த்துக்கோ, நார்மலாக வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ஷெல்லுக்கு மேலேருந்து இன்னர் ஷெல்லு கீழே போகும்போது இந்த ப்ளே இஸ் வித் அசம்பிளர். இந்த அசம்பிளர் எழுதும்போது இட் ஷுட் ரிலக்டிவ்லி டிபெண்ட் அப்பான் வாட் இஸ் தி ப்ராசஸ் தட் ஐ பீன் யூஸ். பட் நார்மலாக ஒரு கம்பைலர் டிசைன் எழுதுறவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இட் டசன்ட் பாதர் அபவுட் தி காம்பனண்ட் தட் இஸ் ஹேவிங் அட் த பேக் எண்ட். பின்னாடி இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை பற்றி ஒரி பண்ணாமல் ஹி வில் டிசைன் சம்திங், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகுது. சரியா? இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன் இருக்குது, தட் இஸ் சென்சார் இருக்குது. சின்ஸ் ஐ எம் யூஸிங் இது வந்து உபுண்டு 20.04 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். that doesn't support that sensor. அந்த சென்சரை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, டிரைவர் எடுத்துக்க மாட்டேங்குது. ஐ சர்ச் ஃபார் மல்டிபிள் டிரைவர்ஸ் தட் இஸ் பீன் அவைலபிள் இன் ஓப்பன் சோர்ஸ், பட் இட் வில் நாட் சப்போர்ட். அப்படின்னா மீனிங் என்ன, நீ என்ன ஹார்ட்வேர் காம்பனண்ட் வேணால் நீ வாங்கி வச்சுக்கலாம். பட் நீ எழுதக்கூடிய ஃபர்ம்வேர் தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதுக்கான காம்பனண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டிவைஸ் நீ வச்சுருக்க டிவைஸ் வந்து வேஸ்ட்டு. சரியா? ஸோ இதுதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்து அப்படின்னு சொன்னால் இது வந்து புரிஞ்சுக்கலாம். இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் அப் டு யூ, நீ வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே என்னோடய நெட்வொர்க்கிங் ப்ராசஸில் நம்ம என்ன சொல்லணும்னா கம்பைலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதோடு நிறுத்திக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அன் ரிலவன்சி வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? பட் வென் வி ஸ்பீக் வித் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லும்போது இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். வென் வி ஸ்பீக் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிரைவர்ஸ், கம்பைலர், அசம்பிளர், சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஹேவிங் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி கார்லேட்டட் மீனிங்ஸ் பட் நாட் ஈக்குவலன்ட் டு ஈச் அதர். ரெண்டும் பக்கத்தில் ஈக்குவலன்ட் கிடையாது. இட் இஸ் ஹேவிங் சம் கார்லேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். சரி, அப்போது நல்லா பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸரும் கம்யூனிகேட் ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கம்யூனிகேட் ஆகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் போகும்போது ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸுக்கு டேட்டா ஷேர் பண்ண முடியும். இது எல்லாம் இதுக்கு கீழே போனோம்னா சி லாங்குவேஜை பற்றி பேசலாம். பட் ஐ எம் நாட் கோயிங் டு தட். ஸோ இப்போ சி லாங்குவேஜ்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உண்டு. வேர் வில் ரைட் சம் கோட், that code can able to communicate with another object. ஒரு ஆப்ஜெக்ட் பாசிங் பார்த்துருப்பேன், ஒரு ஆர்குமெண்ட் பாசிங் பார்த்துருப்பேன், ஆர்குமெண்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஆர்குமெண்ட் ஆஸ் வேல்யூஸ், ரெஃபரன்ஸ் என்னெல்லாமோ நம்ம வந்து படிச்சிருப்போங்க. இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் the same feature is available in operating system. communication is achievable. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன். இந்த relevancy with what we call as the microprocessor with operating system. இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு வந்து சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி தராங்க. என் சிஸ்டம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு ஒரு டெஸ்க்டாப் இருக்கும், டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இருக்கும். சரியா? ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இருக்கும். வேறு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பீன் லோடட். நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்னு லெட் வி ஹேவ் அஸ் வேர்டுன்னு வச்சுப்போமா, வேர்டு லெட் வி ஐ யூஸ் அ வேர்ட். சரி, ஒரு வேர்டு வச்சுக்கிறேன். வேர் த்ரூ திஸ் வேர்ட் ஐ வில் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் டைப்ட் ஓவர் த சிஸ்டம். இது அதுக்கப்புறம் ஒன்று கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி ஒன்று தெரியும். இட் இஸ் பீன் லோடட் இன் ரேம், இட் இஸ் ஹேவிங் த கனெக்டிவிட்டி வித் ராம். இதெல்லாம் வந்து அடுத்த கதை. பட் அந்த கதைக்குள்ளே நம்ம போகலை. பட் அந்த வேர்டில் நீ வந்து ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்து அப்படின்னு சொன்னால் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இஃப் ஐ எம் வில்லிங் டு புட் அ சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் வில் கோ ஃபார் சேவிங். நீ சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் நீ எதுவும் ஒர்க் பண்ணிவிட்டு நீ வந்து க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டம் வில் ஆஸ்க் ஃபார் யூ வெதர் டு சேவ். நீ நோ கொடுத்து அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் அவைலபிள் இன் RAM வில் வேனிஷ் ஆஃப். சரியா? அப்போ அந்த வேர்டுக்கு கீழே நீ போன அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் அ பில்டிங் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதான் சொன்னால் வேர்டுங்கிறது கம்பைலரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாரு. மேலே வந்து வேர்டுங்கிறது என்னோடய ஃப்ரண்ட் எண்ட் டெர்மினஸில் ஒரு ஃபேஸ் காமிக்குது. பேக் எண்ட் ரூட் போகும்போது இட் இஸ் அன் அசம்பிளர் அண்ட் கம்பைலர் பெர்ஸ்பெக்டிவில் அந்த போனல் மாதிரி உட்காந்துருக்கும். சரியா? இதுக்கு கீழே பார்த்தோன்னா மைக்ரோ ப்ராசஸர் இஸ் அவைலபிள். அது என்னுடைய i5 ப்ராசஸராக இருக்கலாம், i7 ப்ராசஸராக இருக்கலாம், என்ன வேணால் ப்ராசஸராக இருக்கலாம், டூயல் கோர் என்னெல்லாமோ வச்சுருப்போம் இல்லையா, என்ன ப்ராசஸராக வேணால் இருக்கலாம். இது அப்படியே நீ வந்து ஒரு கோடு போட்ட அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ லேயர். இதுதான் நெட்வொர்க்கிங் லேயர். சரியா? இதை வந்து நெட்வொர்க்ஸ் லேயரில் வி கால் இட் அஸ் அப்ளிகேஷன் லேயர். இந்த லேயரை வி கால் இட் அஸ் அ ப்ரெசன்டேஷன் லேயர்.
இந்த லேயர் we call it as a session layer. இப்போ the responsibilities இதுலேருந்து நீ சொல்ல முடியும். அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், it is having the direct connectivity with the user. Through the application layer I will give the internal commands to the system what to say, what to do. இந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து மேலேருந்து கொடுக்குறேன். அண்ட் தட் இஸ் த டாப்பஸ்ட் லேயர். நான் தான் வந்து கமாண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால டிவைஸ் இஸ் மீன் ஃபெசிலிட்டேட்டிங் மீ. டிவைஸ் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது, நான் டிவைஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இல்லை. சரி, டிவைஸ் என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஐ எம் கோயிங் டு கிவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி சிஸ்டம். ஸோ த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பீன் கிவன் ஓவர் த்ரூ தி அப்ளிகேஷன் லேயர். ஸோ அதனால் அப்ளிகேஷன் லேயருங்கிறது இட் இஸ் ஸ்டாண்டிங் அஸ் அ ஹையஸ்ட் ஹைரார்கி. அது மூலமாக தான் அப்போ அது என்கிட்ட இன்டர்ஃபேஸ் பண்ணுது, எனக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் அது என்கிட்ட பேசுது. இஃப் ஐ மீன் ஹேவிங் தி இப்போ எல்லாமே எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ சின்ஸ் ஐ மீன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை சிலருக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்னு சொன்னால் உனக்கு ஞாபகம் இருக்கும், நான் மொபைலில் சிலர்லாம் தமிழ் ஃபாண்ட் வச்சுருப்பாங்க, அவனுக்கு இங்கிலீஷ் புரியல அப்படிங்கிறதுனால தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் ஓவர் லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன புரியுதோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் பீன் அவைலபிள் இன் மை ஸ்க்ரீன். ஸோ தட் இஸ் த டாப்பஸ்ட் லேயர். நம்ம நார்மலாக இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் L7 அப்படி தானே நம்ம L7 சொல்லுவோம். நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் சொல்லக்கூடிய வேர்டு L7. சரியா, நெட்வொர்க் புக்கில் நீ எங்கே தேடி பார்த்தாலும் L7 இருக்காது. L7 அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் நம்ம எப்படி வந்து அஃபிஷியல் ஸ்லாங் ஒன்று வச்சுருக்கோம், லோக்கல் ஸ்லாங்குன்னு ஒன்று வச்சுருக்கோம். லோக்கல் ஸ்லாங்கை பேசக்கூடிய ஸ்லாங்கை வந்து இட் இஸ் நாட் பி டேக்கன் அஸ் அஃபிஷியல். சரியா, பட் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கிங் இன்ஜினியராக பேசி பழகணும் அப்படின்னு சொன்னால் L7 சொல்கிறது என்னென்னா அப்ளிகேஷன் லேயர் சொல்லுவாங்க. பட் L7 அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையும் L7 அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா, and then the presentation layer. What is the meaning of operating system here? Operating system என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் it just translates. So it just translates the information what has been available in the user. யூசர் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறானோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி 1 and 0 கீழே கொடுக்குது. சரியா, நம்மளுக்கு இப்போ நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இஸ் தர். இஃப் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் இட் வில் டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ். இஃப் ஐ ஸ்பீக் தமிழ் இட் வில் டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ். இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் இட் வில் ரைட். ஸோ அப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இஸ் தேர். சரியா, இன்னும் வரக்கூடிய காலங்களில் மஷின் லேர்னிங் பிரின்சிபல்ஸில் வந்து கூகுள் இஸ் கோயிங் டு ஆல்மோஸ்ட் டாமினேட் சம்திங். இப்போ அதானி அம்பானிங்கிற மாதிரி கூகுள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அவன் கஸ்டடியில் எடுக்க போகிறான். வேறு ஜஸ்ட் நீ வந்து ஒரு காரில் ஏறிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன்னா அந்த இன்ஜின் வில் ஸ்டார்ட். அதுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காரனுக்குலாம் தெரியாது. சரியா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட்டுன்னு சொன்னால் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு கோடு எழுத தெரியாது, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. பட் அதெல்லாம் வந்து எது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்மளை மாதிரி இன்ஜினியர்ஸுக்கு தெரியும். ஸோ இஃப் யூ என்டர் இன்டு அ கார், இஃப் யூ சே அஸ் ஸ்டார்ட், அது என்னோடய வாய்ஸாக இருக்கணும், அது செக் பண்ண வெரிஃபை பண்ணணும், என்னுடைய இம்ப்ரெஷன்ஸாக இருக்கணும். இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் வில் இக்னைட். ஸோ எந்த ஒரு நார்மல் லேபர்ஸ்ன்ற சொல்லி கார் அசம்பிள் பண்ணி தர சொன்னாலும் கார் அசம்பிள் பண்ணி தந்துடுவேன். நீ ஜஸ்ட் வந்து இந்த டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணால் போதும். அண்ட் யூ கேன் சே புட்ட கூகுள் மேப் போட்டுக்க கனெக்ட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு கோ ஃப்ரம் கோவில்பட்டி டு சென்னை, ரோட் மேப் போட்டுக்க, ஐ வாண்ட் திஸ் ரூட், ஆல்டர்னேட்டிவ் ரூட், இந்த ரூட் எனக்கு வேணும், சூஸ் பண்ணிக்க, ரூட் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்க, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து போக ஆரம்பிச்சிடும். இட் வில் சென்ஸ் தி ஃப்ரண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், முன்னாடி போகிற காரு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு. பேசிஸ் ஆன் தட் இட் வில் ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப், ஆட்டோமேட்டட் கார்ஸ் வரும். இது எல்லாமே யார் ஓன் பண்ண போகிறான் அப்படின்னா கூகுள் ஓன் பண்ண போகிறோம் ஒரு காலத்தில். ஸோ அப்போ இது வந்து மீனிங் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ மீன் பாசிங் ஃப்ரம் த யூசர் இன்டர்ஃபேஸ். இட் வில் ட்ரான்ஸ்லேட் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பீன் ரீச்சபிள் ஃபார் த மைக்ரோ ப்ராசஸர் போனோன்னா அது ஒரு பெரிய கதை இருக்குது. நம்மளுக்கு பேரலல் ப்ராசஸர் அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து எம்பிஇலாம் போயிடுச்சு, பிளாக் ப்ராசஸர்ஸ்லாம் போயாச்சு. ஸோ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நம்ம ஒரே ஒரு பேப்பர் ஒத்த பேப்பர் படிச்சிருக்கோம். அந்த ஒத்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். அதனால் இந்த ஒத்த பேப்பரும் ஞாபகம் வச்சுக்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பல பில்டிங்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பில்டிங்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது, படிக்க போகிறது கிடையாது. ஸோ வி ஹாவ் ப்ராசஸஸ். சரியா, நிறைய கிராஸ் லேயர் ப்ராசஸர் இருக்குது, நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. சரியா, ஸோ அதனால் வந்து வி ஹாவ் ப்ராசஸர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யுது. அந்த ப்ராசஸரோட வேலை இங்கே என்ன செய்ய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ கோஆர்டினேட்டர். ஞாபகம் இருக்கா, மைக்ரோ ப்ராசஸரில் படிக்கும்போது வி யூஸ் அ கான்செப்ட் கால் அஸ் டிஎம்ஏ, டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு தனி ஐசியே உண்டு. ஐ ஹோப் இட் இஸ். ஐசி நம்பர் சொல்ல முடியுமா யாராவது? ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் ஐசி நம்பர் ஃபார் டிஎம்ஏ? சரி, நம்ம டக்குன்னு கேட்டால் நேற்று படித்த பேப்பர் கேட்டாலே தெரியாதான்.
ஸோ போன செமஸ்டர் படித்த பேப்பர், அதனால் ஞாபகம் இருக்காது தான். ஓகே, வி ஹாவ் a DMA. டிஎம்ஏயில் வந்து நம்ம யோசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இஃப் ஐ யூஸ் அ பின் கால்ட் ஹோல்ட், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் the system will, the microprocessor will hand over all the resources to the user and it will sit aside and it will அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து the user will hand over the information to them. எல்லா ரிசோர்ஸஸும் வந்து மைக்ரோ ப்ராசஸர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மைக்ரோ ப்ராசஸர் அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதே தான் இங்கே நடக்குது. when the operating system is loaded in your system, the operating system holds the privileges of the user. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே நீ போட்டதுக்கப்புறம் என்னுடைய ப்ரிவிலேஜஸ் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அது என்னுடைய சார்பாக அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸருக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இட் ஹேண்ட் ஓவர் த இன்ஃபர்மேஷன் டு த மைக்ரோ ப்ராசஸர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, என்னுடைய சிஸ்டம் வந்து லீஸ்ட் அண்டு ஒரு 1 GB ரேம் வச்சுப்போம். 1 GB ரேமு, அப்புறம் என்ன ப்ராசஸர் வச்சுக்கலாம், ஒரு லீஸ்ட் அண்டு ப்ராசஸர் இருக்கிறவங்க செலிரான் ப்ராசஸர் வச்சுருப்போம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, இதெல்லாம் வந்து இன்டெலுக்கு முன்னாடி உள்ள கதைகள். சரியா, செலிரான் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஹையர் ரெசல்யூஷன் படத்தை போட்டு நான் வந்து HD படத்தை போட்டு நான் வந்து படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் 1 GB ரேம் சப்போர்ட் பண்ணாது. சரியா, அப்போ நான் வந்து அப்ளிகேஷன் லேயர்லேருந்து நான் சொல்லியாச்சு, தம்பி எனக்கு வந்து அதை போய் வந்து ஓப்பன் பண்ணி அந்த படத்தை லோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சரியா, இதுலேருந்து காமிக்கலாம், என்கிட்ட படம்லாம் இருக்குது, காமிக்கலாம். இருந்தாலும் வந்து கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் காமிக்கக்கூடாது. அதனால் ஒரு படத்தை எடுத்து நான் வந்து போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹையர் ரெசல்யூஷன் இன்ஃபர்மேஷனை வந்து தேடுறதுனால இட் ஆஸ்க் த ரேம் டு கிவ் த ப்ரிவிலேஜஸ். ரேம் வந்து என்கிட்ட 1 GB தான் இப்போ இருக்குது. அதுவும் ஞாபகம் வச்சுக்க, அந்த 1 GB ரெண்டாக பிரிச்சுக்கும். இந்த 500 வந்து கேட்சுக்கு வச்சுக்கும், 500 வந்து யூஸபிளுக்கு வச்சுக்கும். எப்போதுமே நீ வந்து 4 GB போட்ட அப்படின்னா 2 GB வந்து கேட்சுக்கு போயிடும், 2 GB வந்து உன்னோட யூஸபிளுக்கு போகும். 8 GB போட்டோன்னா 4 GB வந்து கேட்சுக்கு போயிடும், 4 GB வந்து யூஸபிளுக்கு இருக்கும். நீ எவ்வளோ போடுறியோ அதில் பாதி. ஏற்கனவே அதை பிரித்து தான் வச்சுருக்கு, கேட்சுக்குன்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுருக்கு, அதை வந்து எடுக்க முடியாது. அதனால் கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா உன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புஷஸ் பேக் த மைக்ரோ ப்ராசஸர் டு கெட் பேக் ஆல் த இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் போய் வந்து உன்னோட படமே வந்து கஷ்டப்பட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கிற இந்த சினாரியோவில் நீ ஒரு வேர்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணு, இட் வில் நாட் அலோவ் யூ டு ஓப்பன் தி வேர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் டாமினேட்டர், இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த டாமினேட்டர், நாட் யுவர் செல்ஃப். சரியா, ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீ கமாண்டு கொடுத்துட்டு அந்த கமாண்டே முடிக்க முடியல, அந்த கமாண்டு திணறிட்டு இருக்கும்போது இன்னொரு கமாண்டு கொடுத்த அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் நாட் அக்செப்ட். சரியா, ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் தான், டிஎம்ஏ தான் பேக் எண்டில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ அப்ளிகேஷன் லேயர் என்ன, ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன, ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ஹேப்பன்ஸ், என்கோடிங் என்கிரிப்ஷன் ஹேப்பன்ஸ், என்கோடிங் ப்ராசஸ், என்கிரிப்ஷன், இதெல்லாமே presentation layer la nadakudhu. 1 and 0 is been encoded to my language and it has been decoded to something else. So appo encryption ni authenticity kudukrella, ipo nama ulla pogumbodhu enoda password kettu ulla pogudhu, fingerprint vaangittu ulla pogudhu, enoda impressions vaangittu ulla pogudhu, idu ellame yaar paakanum appadina presentation layer paakanum. That is the responsibility of presentation layer. செஷன் லேயரோட வேலை என்ன, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் வேடிக்கை பார்க்குறது வேலை. ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கிளைம் பண்ணானா அதை முடிக்கலையா, முடிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் நல்லது, முடிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் உன்ட்ட நீ என்கிட்ட வந்து வாங்கின ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி தந்துரு, முடிக்கலை அப்படின்னா சீக்கிரமாக முடியும். இதுதான் வந்து யாரோட வேலைன்னா மைக்ரோ ப்ராசஸரோட வேலை. ஸோ வி கால் தட் அஸ் அ செஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஜஸ்ட் மானிட்டர்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி நெட்வொர்க்ஸ். சரி, இட் ஜஸ்ட் மானிட்டர்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த நெட்வொர்க்ஸ். அப்போ ஒரு சிஸ்டத்தை நீ வந்து எங்கேயாவது போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் இனிஷியலாகவே இந்த சிஸ்டத்தில் இந்த 3 லேயர் இருக்கும். அப்பர் லேயர்ஸ் இந்த 3 லேயர். இந்த லேயருக்கு வந்து இன்னொரு பேர் யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர்னு சொல்லுவாங்க. சரியா, இது இல்லாமல் நீ என்ன பண்ண முடியாதுன்னா வந்து அந்த சிஸ்டத்தை வச்சு பிரோஜனம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் இன்டர்ஃபேஸிங் மை இன்ஃபர்மேஷன் டு தி லீஸ்ட் அண்ட் ஹார்ட்வேர் காம்பனண்ட் தட் இஸ் அவைலபிள் தேர். இப்போ இது யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர்னு சொல்லுவாங்க. என்ன சிஸ்டம் நீ வாங்கினாலும் இந்த 3 லேயர் இருக்கும். சரியா, இப்போ இந்த கதைக்கு வருவோம். சொன்ன இது வரைக்கும் புரிஞ்சிச்சா, எல்லாம் இருக்கா? இருக்கா, ஓகே. எதுவும் சொல்லாது புரிஞ்சிச்சா, எதுவும் டவுட் இருக்கா? எனி டவுட் சார்? சொல்லு ரேஷ்மா. சார், ப்ரெசன்டேஷன் லேயருக்கு அப்புறம் இன்னொரு லேயர் சொன்னீங்கல்ல சார், இங்கே நெட்வொர்க் கனெக்ஷன் சரியாக இல்லாதனால அது கவனிக்கல. ஓகே, ப்ரெசன்டேஷன் லேயர் கீழே செஷன் லேயர் இருக்குது, மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ப்ரெசன்டேஷன் லேயருங்கிறது என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா, ப்ரெசன்டேஷன் லேயருங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு கீழே என்ன இருக்குது, என்னோட மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது.
மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுது, என்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் அவன் கேட்குறான், கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டா அந்த ரிசோர்ஸஸை நான் வாங்கிக்கிறேன். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் மானிட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த பேக் எண்ட், ஜஸ்ட்டு மானிட்டர் பண்ணிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நம்ம கூகுள் மீட்லலாம் உனக்கு வந்து லாஸ்ட்டு செமஸ்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ எப்போ லாகின் ஆகிற, எப்போ வெளியில் டிஸ்கனெக்ட் ஆகிற, எப்போ திருப்பி லாகின் ஆகிற, இந்த லாகின் ப்ராசஸ்லாம் வச்சுருக்குறாங்க இல்லையா. இது யார் வந்து இன்டர்னலாக மானிட்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் செஷன் லேயர் வந்து மைக்ரோ ப்ராசஸ் மானிட்டர் பண்ணுது. அதை தான் நம்ம நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸில் வந்து செஷன் லேயர்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா ரேஷ்மா? ஓகே சார். குட், நல்லது. வேறு எதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். வேறு யாருக்காவது? இஸ் தேர் எனிஒன்? சரி, குட், நல்லது. இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வந்து புதுசாக வந்து இப்போ நம்ம ஒரு வெண்டார்ட்ட போய் வந்து ஒரு சிஸ்டம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாமே, இப்போ சிஸ்டம் வந்து இட்ஸ் ஹேவிங் பக்கா செட்டப் அவன்கிட்ட கொடுக்கும்போதே ஒரு மோடத்தோட கையில் கொடுத்துருவான். பட்டு கொஞ்சம் ஒரு காலத்துக்கு முன்னாடி நீ வந்து இப்போ வந்து ஒரு உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோ, 5, 4 அந்த ரேஞ்சில் படிக்கும்போது, அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் we will oftenly use the word as configuration. எனக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை கான்ஃபிகர் பண்ணி அசம்பிள் பண்ணி தான் சொல்லுவோம். we call it as assembled system. இப்போவும் மார்க்கெட்டில் இருக்குது, பட் பீப்புள் won't prefer. சரியா, செகண்ட்ஸ்க்கு நீ போய் வாங்கின அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்க்ராப் எல்லாத்தையும் வந்து மாற்றி போட்டு அவனுக்கு ஒரு அசம்பிள்டு சிஸ்டம் தருவான். பட் அந்த சிஸ்டத்தில் ஏற்கனவே வந்து நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ப்ரொவிஷனில் லேயரிங் கான்செப்ட் இருக்க தான் செய்யும். பட் ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சிஸ்டம் கொடுக்கும்போது we will ask the vendor, நாங்கள் சொல்கிறது என்ன சொல்லுவோம் வழக்கமாக வந்து we will put my configuration என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து i7 ப்ராசஸர் வேணும்னு சொல்லுவோம். i7 ப்ராசஸர் எவ்வளோ ஸ்பீடில் வேணும், 2.4G இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். கான்ஃபிகரேஷனில் பேசும்போது முதல்ல இது, அடுத்து இதனுடைய ரேம் கெப்பாசிட்டி என்ன. இப்போல்லாம் வந்து சும்மா சராசரியாக 16G தான் வாங்குகிறோம் இல்லையா. இப்போ ஃபோன் வாங்கினாலே 16G எனக்கு வேணுங்கிறோம். அடுத்தது ராம்னா என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு HDD வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 1T மினிமமாக 1T. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன். அப்போ மைக்ரோ ப்ராசஸர் தான் ஃபஸ்ட்டு சைடில் வைக்கிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ யூஸ் Windows 7, எனக்கு Win 10 எனக்கு வேணுங்கிறோம். அதுவும் ஜென்யூன் வெர்ஷனாக பைரேட்டடான்னு சொல்கிறோம். அதுவும் யாரும் சொல்லலை அப்படின்னா பைரேட்டட் போட்டு தருவான், இல்லைன்னா ஜென்யூன் வெர்ஷன் போட்டு தருவான். ஸோ ஜென்யூன் வெர்ஷனுக்கும் பைரேட்டட் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே போக விரும்பல, இருந்தாலும் ஒரு வேர்டு சொல்லிக்கலாம். ஜென்யூன் வெர்ஷன் ஆஸ் இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் வந்து இட் இஸ் பைரேட்டட் வெர்ஷன் ஐ ஹோப் ஸோ. அப்போ அதில் வந்து சில நெட்வொர்க்கிங் டூல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. தட் இஸ் என்னுடைய ஸ்க்ரீனை கேஸ்ட் பண்ண முடியாது. விண்டோஸ் 10 நார்மலாகவே வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து இன்னொரு ஸ்க்ரீனோட கேஸ்ட் பண்ண முடியும். கேஸ்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஜென்யூன் வெர்ஷனில் இருக்கும், நான் ஜென்யூன் வெர்ஷனில் இருக்காது. ரெண்டாவது வந்து உனக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹீ வில் பி சென்டிங் ஜங்க் இன்ஃபர்மேஷன் இன் டு யுவர் சிஸ்டம் தட் வில் கிரியேட் சம் மெமரி ப்ராப்ளம்ஸ். ஸோ நார்மலாகவே இது வில் ஸ்லோ டவுன் யுவர் ப்ராசஸ். அது எது நீ ஜென்யூன் போட்ட அப்படின்னு சொன்னால் தேர் வில் நாட் பி எனி சர்வர் கனெக்டிவிட்டி, சர்வரில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்லை. அப்படிங்கிறதுனால வாட் எவர் ஆப்ளிகேஷன் தட் யூ ஹவ் பீன் அரைசிங் டு தி சர்வர், உன்னுடைய செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் அப்டேட்டடாக வச்சுருக்கோம். சரி, அடுத்தது நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, என்னென்ன ஆப் எனக்கு வேணும் அப்படிங்கிறத போடுவோம். இல்லை நான் வாங்கியிருக்கேன், ஞாபகம் இருக்குது, நான் 97 தான், ஆமாம் 97 என் வீட்டில் சிஸ்டம் வாங்கும்போது சொன்னது இது, எனக்கு இது வேணும், இந்த விண்டோஸ் போடு, இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணு. நம்ம நார்மலாக என்னென்ன ஆப் போடுவோம், VLC பிளேயரு, அப்போல்லாம் வின் ஆம்ப்லாம் ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு போட்டுதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டம் வாங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட கம்யூனிகேட் ஆகாது. பிகாஸ் த சிஸ்டம் இஸ் ஹேவிங் ஒன்லி தீஸ் 3 layers. இந்த 3 லேயர் மட்டும் தான் இருக்குது. என் சிஸ்டத்துக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணேன். நான் என்ன பேசுகிறேன்னா அந்த சிஸ்டம் எனக்கு ரியாக்ட் பண்ணும். சிஸ்டம் என்ன கேட்குதோ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியும். பட் நான் என் சிஸ்டத்தை வச்சு எங்கேயோ இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்துச்சு எப்போ அப்படின்னு சொன்னால், வென் ஐ கான் ஃபார் UG ப்ராஜெக்ட். என்ன UG ப்ராஜெக்ட் வரும்போது ஐ வாண்ட் டு சர்வ் சம்திங். ஏன்னா அப்போ எங்களுடைய டைமில் 2000லாம் வந்து சர்ஃபிங் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் மோர் தென் 150 rupees per hour. இப்போல்லாம் வந்து அப்படிங்கிற ஒரு மணி நேரத்துக்கு ப்ரௌசிங் அப்படிங்கிறது வந்து இட் பிகம்ஸ் சீப்பர். அந்த டைமில் வந்து 1 hour அப்படிங்கிறது 150 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் $1 million கொஸ்டின். ஒருட்டவே மெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இன்றைக்கி நம்மளே க்ரியேட் பண்ணிடலாம். சரியா? இன்றைக்கி எப்படி வந்து ஆதார் கார்டுக்கு நம்ம வந்து போய் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயே ஆதார் கான்ஃபிகரேஷன் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அன்றைக்கி வந்து
ப்ரௌசிங் சென்டர்ஸில் போய் வந்து எனக்கு வந்து ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஐ ரிமெம்பர் மை ஃபஸ்ட்டு மெயில் ஐடி தட் இஸ் நாட் அவைலபிள் நவ். இட் இஸ் நாங்கள்லாம் வந்து வெவ்வேறு இடங்களில் போய் படித்தேன். இப்போ என்னோடய செட்டிலலாம் இருந்தோம் அப்படின்னா வி வில் ஆஃபன்லி கோ டு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் படிப்பாங்க. அப்போ எல்லாரோடைய பேருக்கு பின்னாடி ஊர் பேர் போட்டு தான் வந்து இப்போ யாகு சர்வர் தான் பெஸ்ட்டு, yagu.com. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ இருக்கிற மாதிரி பக்கத்தில் 3 டிஸ்ட்ரிக்ட்னால் அது இப்போ எல்லோரும் நம்ம கோவில்பட்டியில் படிக்கிறோம். அது விருதுநகர் டு சவுத் எண்ட் வரைக்கும் மோஸ்ட்லி நாகர்கோவில் இருக்காது. மேக்ஸிமம் லிட்டில் திருநெல்வேலி வரைக்கும் நம்ம வந்து வி ப்ரிஃபர். பட் அன்றைக்கெலாம் வந்து வெரி லிமிட்டட் காலேஜ். அப்ராக்சிமேட் ஆஃப் நான் படிக்கும்போது எவ்வளோ இருந்தது, 110 சம்திங் அவ்வளோ தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி தான் 500+ பே ஆச்சு. அப்போலாம் வந்து வி வில் யூஸ்வலி கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் வி கெட் கலெக்டட் ஆஸ் ஒரு மினி தமிழ்நாடு மாதிரி அங்கே கிடக்கும். ஸோ அவன் பேருக்கு பின்னாடி அவன் ஊர் பேர் வச்சுருப்பான். அப்படி தான் ஃபஸ்ட்டு இது ஜஸ்ட் கிரியேட்டட் பை 1997 ஐ ஹோப் ஸோ. இப்போ அது இல்லை. சரி, யாகு சர்வர் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுலன்னு எனக்கு இல்லை. பட் அப்போது முதல்ல அந்த மாதிரி வந்து வரும்போது வென் ஐ கான் ஃபார் ப்ராஜெக்ட் ஐ நீட் சம் நெட் கனெக்டிவிட்டி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஐ கான் டு தி பிஎஸ்என்எல் வெண்டர். அப்போல்லாம் பிஎஸ்என்எல் தானே இருந்துச்சு, இப்போ தான் பிஎஸ்என்எல்லாம் காணும். இப்போ பிஎஸ்என்எல்லில் போகிறோம். பிஎஸ்என்எல்கிட்ட போனோன்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு மோடத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி இந்த மோடத்தை கொண்டு வைங்க, டெக்னிக்கல் பர்சன் ஒரு 4 நாள் கழித்து வருவான் அப்படின்னு சொன்னான். 4 நாள் கழித்து வந்து அவன் வந்து ஒரு சிடி என்னோடய சிஸ்டத்தில் போட்டு இன்ஸ்டால் பண்ணான். இன்ஸ்டால் பண்ணோன்னா என்னோடய சிஸ்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மோடத்தோட கனெக்ட் ஆகுது. சரி, டெஸ்க்டாப் மாதிரி போட்டுக்கிறேன்னு என்னோடய சிஸ்டம் இட் இஸ் கெட்டிங் கனெக்டட் வித் மை மோடம். மோடமோட எக்ஸ்பென்ஷன் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இட்ஸ் அ மாடுலேட்டர் கம் டிமாடுலேட்டர். பேக் எண்டில் ஐ எம் யூஸிங் ஒன் காப்பர் கேபிள் and that copper cable will be get connected to a pillar that is been available in my area, and through the pillar that it will be using an UG cable யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னோட எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. ஆல்மோஸ்ட் இதுக்கும் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரியா? 6லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கும். இப்போது இப்படி தான் பழைய கனெக்டிவிட்டி. இப்போவும் அப்படி தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. என்னோடய சிஸ்டம் கனெக்டட் வித் மை மோடம் த்ரூ தி காப்பர் கேபிள். இட் இஸ் பீன் கனெக்டட் டு த நியர்பை பில்லர். என்னோடய வீட்டுக்கு வெளியில் வந்து இது பிஎஸ்என்எல் போஸ்ட் இருக்கும். அவன் மூலமாக வந்து இட் வில் பி கெட்டிங் கனெக்டட் வித் த பில்லர் தட் இஸ் பீன் அவைலபிள் in the ஏரியா. அந்த பில்லர்லேருந்து யூஜி கேபிள் வெளியில் ரன் ஆகி இட் வில் ரீச் த எக்ஸ்சேஞ்ச், அண்ட் த்ரூ த எக்ஸ்சேஞ்ச் இட் வில் டைவர்ட் அவுட். சரியா? இட் வில் கோ அவுட். இப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்னோடய சிஸ்டம் அப்போ தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதோட கான்ஃபிகர் ஆகணும், இந்த கேபிளோட கான்ஃபிகர் ஆகணும். அந்த கேபிளோட கான்ஃபிகர் ஆகும்போது மை சிஸ்டம் டேர்ன்ஸ் டு 7 லேயர். இதுக்கு முன்னாடி 3 லேயர் இருந்தது, அடிஷ்னலாக இப்போ 4 லேயர் ஆட் ஆகுது. அந்த லேயர்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க்ஸ் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அதுக்கப்புறம் மேலே சொன்ன யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர். அந்த 3 லேயர். சரி, அதை மேலே எழுதுகிற இடம் இல்லைன்னா எழுதலை. ஸோ அதுக்கு கீழே டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க்ஸ் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். இந்த ஃபிசிக்கல் லேயர் தான் வி கால் இட் அஸ் L1. லோக்கல் ஸ்லாங்கில் L1, இது L2, இது L3, இது L4. சரியா? L5லேருந்து ஆரம்பித்து L7 வரைக்கும் அப்பர் லேயர்ஸ் இருக்குது. என்ன இந்த ஃபிசிக்கல் லேயர் தான் என்ன ஆகுது அப்படின்னா மோடமோட கனெக்ட் ஆகுது. சரியா? உங்கள் சிஸ்டத்துலேருந்து வெளியில் போகக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே இட் இஸ் பீன் கனெக்டட் வித் டைரக்ட்லி வித் தி மைக்ரோ ப்ராசஸர் வித் ரெஸ்பெக்ட் டு த டிவைசஸ் அவைலபிள் அவுட் சைட். சரி, இப்போ என்னோடய மானிட்டர் போர்ட் அது டேரெக்டாக மைக்ரோ ப்ராசஸரில் தான் கனெக்ட் ஆகிருக்கு, மதர் போர்டில் தான் கனெக்ட் ஆகிருக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்னுடைய ஆடியோ கார்டு அது மதர் போர்டில் தான் கனெக்ட் ஆகிருக்குது. அடுத்தது நான் யூஸ் பண்ணக்கூடிய மைக் அதுவும் மதர் போர்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டேரெக்டாக வந்து இது எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸரில் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இட் இஸ் நாட் பீன் ஓவர்ரிடன் பை தி மைக்ரோ ப்ராசஸர், இட் இஸ் பீன் ஓவர்ரிடன் பை தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? அப்போ என்னோடய லேயர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும்போது அதை நான் அடுத்த வரைகிறேன். ஸோ ஃபிசிக்கல் லேயர் அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னோடய மோடத்தோட கனெக்ட் ஆகுது. சரியா? அப்போ என்னோடய சிஸ்டமை வந்து எப்போ ஒரு சிடி இன்ஸ்டால் பண்ணுறானோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா these 4 layers are being incorporated in my system, and through that these layers the connectivity is trying to be get established. சரியா? அப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஏற்கனவே அப்ளிகேஷன் லேயர் உட்காந்துருக்கு, அதுவும் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அடுத்தது வந்து ஓஎஸ் உட்காந்துருக்கு, அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நடுவில் ஒரு மூலையில் மைக்ரோ ப்ராசஸர் உட்காந்துருக்கும்.
இதுக்கு கீழே டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க்ஸ் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர், இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அது நடுவில் இது வந்து பீப் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். சரியா? அப்போ இதுக்கு கீழே நடக்கிறதையும் மேலே நடக்கிறதையும் மானிட்டர் பண்ண வேண்டிய வேலை யாரோட வேலைன்னா மைக்ரோ ப்ராசஸரோட வேலை. பட் இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் லோட் ஆகிருக்குது. அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஃபைல்ஸ் அப்படின்னா எம்எல் ஃபைல்ஸ், லோவர் எண்ட் ஃபைல்ஸ். உன்னுடைய மைக்ரோ ப்ராசஸர் புரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், லோவர் எண்ட் ஃபைல்ஸ். அதனால தான் வந்து நம்ம நார்மலாக இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே 0s and 1s யூஸ் பண்ணுவோம். சரியா? 0s and 1s யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே லோவர் எண்ட் ஃபைல்ஸ். இது எல்லாமே எழுதக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃபர்ம்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸாக நார்மலாக வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து மெயின் ஃப்ரேம் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. பண்ணுறது ஃபர்ம்வேர் ஒர்க்கிங், பட் வந்து வி கால் த பர்சன் அஸ் மெயின் ஃப்ரேம் இன்ஜினியர். இவனோட காசு உனக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ் ஏர்னிங் 1 lakh. சரியா? அவனுக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். சரியா? ஸோ நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா வந்து இவனுக்கு ஆள் கிடையாது. பார்த்துக்கோ, இந்த பர்சன்ஸ்லாம் வந்து வெளியில் கிடைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் என்ன லேகிங் என்ன அப்படின்னு சொன்னால் பீப்புள் இஸ் நாட் பீன் எக்யூப்டு வித் திஸ் ஏரியா. அதனால் வந்து மல்டி ஓப்பனிங்ஸ் ஆர் தேர். இவனை யாரையும் துரத்தியும் விட மாட்டாங்க. எத்தனையோ லே ஆஃப் நடக்குது, பட் இவனுக்கு லே ஆஃப் வராது. சரியா? ஸோ நான் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் பீன் ஒர்க்கிங் வித் திஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இருக்கிறா. ஷீஸ் இன் இன்ஃபோசிஸில் இருக்கலாம், சிடிஎஸில் இருக்கலாம். ஏதோ இந்த 2 கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கா. 10-15 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறான். எல்லா இடத்துலையும் லே ஆஃப் நடந்துகிட்ருக்கு. அவளுக்கு மட்டும் லே ஆஃப் கிடையாது. அவளை வந்து அனுப்புறதுக்கும் ரெடியாக இல்லை. சரியா? பிகாஸ் ஷீ இஸ் பீன் நோயிங் வித் திஸ் அரீனா. அதனால் ஸோ பீப்புள்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ், மெனி ஓப்பனிங்ஸ் ஆர் தட். பட் பீப்புள் வந்து இதில் யாரும் வந்து விரும்பி போகிறது கிடையாது. பட் இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. சரி, அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு லோவர் எண்டு லேயர் ஜென்ரேட் ஆகி அதுக்கு கீழே மீதி 4 லேயர்ஸ் வந்து உள்ளே வந்து உட்காருது. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நெட் கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. சரியா? ஸோ இப்போ நீ பார்த்தானே தெரியும். அப்போ அந்த ஃபிசிக்கல் லேயர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் பீன் கெட்டிங் கனெக்டட் வித் தி மாடுலேட்டர் அண்ட் கம் டிமாடுலேட்டர், கெட்டிங் கனெக்டட் வித் காப்பர் கேபிள்ஸ். சரியா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஆன்சிஸ்டர்ஸ்லாம் இன்டர்நெட்டில் என்ன இருந்துச்சு, ஆப்ரானெட்லேருந்து இருக்குது. இந்த கதையெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால், இது வரைக்கும் உள்ள டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. இந்த எல்லா லேயருமே அந்த 4 லேயரும் போட்டாலும் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஜோஸ். சார், இந்த 4 லேயரும் நம்ம வந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்து கொடுத்தாதான் நம்மளுக்கு நெட்வொர்க் ஃபெசிலிட்டி கிடைக்குமா? ஆமாப்பா. 7 லேயர் இருக்கணும், கண்டிப்பாக 7 லேயர் இருக்கணும். நான் சொல்கிறது வந்து இன்னைக்குள்ள சினாரியோவில் நீங்கள் வந்து சிஸ்டத்தை பர்ச்சேஸ் பண்ணும்போதே மோடத்தோடு தான் தருவான். சரியா? இன்றைக்கி வர சிஸ்டமில் மோடத்தோடு தருவான். பட் நான் பேசுகிறது வந்து ஒரு 10 years பேக், அதாவது when you are in kids, அந்த டைமில் வரும்போது நம்ம வந்து வி யூஸ் த வேர்ட் அஸ் அசம்பிளிங். சிஸ்டம் அசம்பிள் பண்ணித்தா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிஸ்டம் அசம்பிள் பண்ணித்தான்னு சொல்லும்போது உன் சிஸ்டத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா, உன்னோட சிஸ்டம் நீ கேட்கக்கூடிய ப்ராசஸரு, நீ கேட்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, நீ கேட்கக்கூடிய அப்ளிகேஷன், தட்ஸ் ஆப்ஸ், இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி தருவான். அந்த சிஸ்டத்தில் நான் பேசிக்கலாம், அது என்கிட்ட பேசிக்கலாம். பட் இன்னொரு சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து சொல்லுவாங்க, நீங்கள் போய் மோடம் வாங்கிட்டு வாங்க, பிஎஸ்என்எல் மோடம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு போய் பிஎஸ்என்எல் மோடம் அவனோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வந்து வச்சோம்னா அவன் வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவான். என்றைக்கும் பார்க்கலாம், நீ வந்து உன்னுடைய நெட் ஐஎஸ்பி வந்து மாற்றின அப்படின்னு சொன்னால், சர்வீஸ் ப்ரொவைடரை மாற்றின அப்படின்னு சொன்னால் அவன் வந்து வீட்டில் வந்து ஒரு மோடத்தை வச்சு அவன் வந்து கான்ஃபிகர் பண்ணுவான். இன்றைக்கி முன்ன மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் கிடையாது. அவன் சிஸ்டம் ஏற்கனவே இன்ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தே வில் யூஸ் தேர் அட்மின் லாகின் அண்ட் தே வில் கான்ஃபிகர் த சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்வர் தட் இஸ் பீன் அவைலபிள் தர். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நீ வாங்குறேன். இப்போ ரீசெண்டாக நான் வந்து 1.5 years பேக் வந்து என்னுடைய பிஎஸ்என்எல் ப்ரொவைடரை மாற்றி நான் வந்து எஃப்டிடிக்கு மாற்றினேன். அப்போ ஒன்ஸ் அகேன் த பர்சன் அவங்க உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து ஒன்ஸ் அகேன் அவன் சர்வரில் லாகின் பண்ணி, ஆன்லைனில் லாகின் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணுறான். அப்போ ஏற்கனவே என் சிஸ்டத்தில் வந்து 7 லேயர் இருக்கிறதுனால கான்ஃபிகரேஷன் பண்ணுறான். பட் 7 லேயர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மோடம் டிரைவர் சிடி போட்டு நீ இன்ஸ்டால் பண்ணணும். அது 7 செக்மெண்ட்டாக மாறினதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணவே முடியும். ஓகே சார். ஓகேவா?
வேறு எதுவும் டவுட் இருக்கா? உன்னோடைய லேப்டாப் வந்து டிஃபால்ட்டாக நீ வாங்குகிற எல்லா லேப்டாப்பும் சரி, நீ வாங்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே இது 7 லேயர் இருக்கும். மொபைலும் வந்து இட்ஸ் அ நெட்வொர்க்கிங் காம்பனெண்ட். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பேசுவோம். இட்ஸ் அ டேட்டா ஜெனரேட்டர். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொன்னால் இட்ஸ் அ டேட்டா ஜெனரேட்டர். சரி, வேறு யாருக்கும் டவுட் இருக்காப்பா? Okay, once again hold back. I will take the attendance screenshot. Okay, you can leave. Thank you. யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணி